Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ashabihi at-tahirin wal muslimina wal mu'minina kullihim ajma'in amma ba'd. கண்ணியமிக்க தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய இரவு பத்ர் ஷுஹாதாக்களினுடைய இரவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை அவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே நாம் எல்லோரும் கலந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமிக்க தாய்மார்களே, பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே ஒரு 2 சகோதரர்கள் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை நமக்கு அறிவித்து காட்டுகிறார்கள். இந்த 2 சகோதரர்கள், ஒருவர் நிறைய இபாதத்துகளை செய்யக்கூடியவர், நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு நல்லடியாராக இருந்தார். அதே அவருடைய சகோதரர் அவருக்கு நேர் மாற்றம், அதிகமான பாவம் செய்யக்கூடியவராக, பாவத்திலேயே எப்பொழுதும் கழிக்கக்கூடியவராக இருந்தார் இன்னொருவர். இப்படி 2 சகோதரர்கள் பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் இருந்தாங்க. அப்போ இந்த நல்ல சாலிஹான அண்ணன் தன்னுடைய தம்பியிடத்திலே சொன்னார், ஏப்பா இப்படி பாவம் செய்கிற, அல்லாஹுக்கு நீ பயப்பட மாட்டியா? பாவம் செய்வதை விட்டுவிடு, நல்ல இபாதத்துகளை செய் என்று சொன்னார். அவர் கேட்கல. சொல்லி சொல்லி பார்த்தார். ஒரு கட்டத்தில் அவர் கோபமாயிட்டார். யாரோ அவருடைய தம்பி கோபமாகி, என்னுடைய விஷயத்தில் எல்லாம் நீ தலையிடாத, என்னுடைய விஷயத்தில் நீ தலையிடாத, என்னைய கண்காணிக்கிறதுக்கு தான் உன்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கானா? நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அல்லாஹ் உன்னை அனுப்பி வச்சுருக்கானா? எனவே என்னுடைய விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு அவர் கோபத்தில் சொன்னார். அதற்கு இந்த அமல் செய்த நல்லடியாராக இருக்கக்கூடிய அந்த நபர், அவரும் கோபத்திலே ஒரு வார்த்தையை விட்டு விடுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னைய பார்த்து இப்படி சொல்கிறையா? அல்லாஹ் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், உன்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லிடுறார் கோபத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவங்க இருவருடைய உயிரும் கைப்பற்றப்படுகிறது. இருவருடைய உயிரும் கைப்பற்றப்பட்டதற்கு பின்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ் இவர்களை எழுப்பி அந்த வணக்கசாலியை பார்த்து அல்லாஹ் கேட்பான், என்னை பற்றி நன்கு நீ அறிந்திருக்கிறாய், என் விதியில் உள்ளதையும் நீ அறிந்து கொள்ளும் ஆற்றல் உனக்கு இருக்குதா? என்னை பற்றி உனக்கு தெரியும், ஆனால் நான் எழுதி வைத்த விதியிலே என்ன நடக்கும் என்பதை உனக்கு தெரியுமா? நீ எப்படி உன்னுடைய சகோதரரை பார்த்து நீ அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான், சொர்க்கத்துக்குள்ளே அல்லாஹ் உன்னை நுழைவிக்க மாட்டான் என்று எப்படி நீ என்னுடைய முடிவை எப்படி நீ சொன்னாய்? என்னுடைய விதியை நீ தெரிந்து வைக்கக்கூடிய அளவு நீ அவ்வளவு ஆற்றல் உனக்கு இருக்கிறதா என்று கேட்டு, நான் அவரை மன்னிக்க மாட்டேன் என்று தானே நீ சொன்னாய், நான் அவரை மன்னிச்சிட்றேன். நான் அவரை சொர்க்கத்திற்கு நுழைவிக்க மாட்டேன் என்று தானே நீ சொன்னாய், நான் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்றேன், நீ நரகத்துக்கு போ அப்படின்னு அல்லாஹ் நாளை இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பை சொல்லுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். இது ஒரு நிகழ்வு, இதை அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு கிராமவாசி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அவரை நலம் விசாரிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறார்கள். போய் அந்த நபரை பார்த்துவிட்டு, எப்பயுமே யாரையாவது உடல்நலம் விசாரிக்க சென்றால் நாயகம் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, லா பஸ் துஹூர் இன்ஷா அல்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை போக்கிடுவான், இந்த நோயின் மூலமாக அல்லாஹ் உங்களை தூய்மையாக்கிடுவான், பாவத்தை விட்டும் உங்களை அல்லாஹ் தூய்மையாக்கி விடுவான்
அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசியாக இருந்த, அந்த நோயாளியாக இருந்த அந்த நபரை பார்த்து சொல்கிறார்கள், கவலைப்படாதப்பா, அல்லாஹ் நாடனா உன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கிடுவான், உன்னை அல்லாஹ் தூய்மைப்படுத்திடுவான் அப்படின்னு ரசூல் அந்த கிராமவாசிகிட்ட சொன்ன உடனே அந்த கிராமவாசி அந்த நோயின் வேதனை தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை கோபப்பட்டு ஒரு வார்த்தையை பேசி விடுகிறார். நான் தூய்மை பெற்றுவனா, நான் தூய்மையாகி விடுவேன் என்று நீங்கள் சொல்கிறீங்களா? அது கிடையவே கிடையாது. எனக்கு வந்த நோய் ஒரு வயதானவருக்கு வந்துருதுன்னு சொன்னால் இன்னார் அவர் கபிரிஸ்தானுக்கு போயிருப்பார் அப்படின்ட்டார். எனக்கு வந்த அந்த நோய் ஒரு வயோதிகருக்கு வந்திருந்தார், இன்னாரம் அவர் இறந்து மண்ணறைக்கு போயிருப்பார் அப்படின்னு வேதனையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு கோபத்திலே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் அந்த கிராமவாசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, அப்படி என்றால் ஆம் அவ்வாறே நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல போயிட்டாங்க. ஹதீஸிலே வருகிறது, ஹதீஸினுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்ன அந்த நாளே அந்த கிராமவாசி வஃபாத் ஆகிவிட்டார், அவர் இறந்து விட்டார் என்று ஹதீஸுகளிலே வருகிறது. இன்றைக்கி ஓதப்பட்ட சூரத்துல் கஸஸுடைய அந்த வரலாற்றில் கூட வந்துச்சு ஒரு நிகழ்வு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருந்தபோது ஃபிரௌனிடத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் ஒரு பெட்டியிலே வைத்து நைல் நதியிலே அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கக்கூடிய அவர்களை விட்டு விடுவார்கள். அந்த நதி ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு பக்கத்தில் ஓடுகின்ற பொழுது நதியிலே ஒரு பெட்டி மிதந்து வருவதை பார்த்து ஃபிரௌனின் மனைவியாக இருந்த ஆசியா அம்மை அந்த குழந்தையை எடுத்து எல்லாத்திலையும் காட்டுறாங்க. வரலாற்றிலே வருகிறது, குழந்தையாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த உடனே அவர் அவ்வளோ ஒரு ஒளிமயமான முகம், அந்த முகத்தை பார்த்த உடனே வரலாற்றில் வருது, ஃபிரௌனுடைய ஒரு மகளுக்கு தொழுநோய் இருந்துச்சு. அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த குழந்தையினுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியின் காரணமாக ஃபிரௌனுடைய மகளுக்கு இருந்த தொழுநோய் கூட சரியாக போச்சான். அப்போ அந்த அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருந்த பொழுது அந்த அவ்வளோ நூறானியர், அந்த ஒளிமயம் பார்த்த உடனே எல்லாரும் ஒரு விருப்பப்படக்கூடிய ஒரு குழந்தையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் உடனே ஆசியா அம்மா எடுத்துக்கிட்டு இந்த குழந்தையை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வழக்கப்படி ஆண் குழந்தை பிறந்தால் கொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டம் ஃபிரௌன் ஏற்படுத்தி வைத்திருந்தனால அதை கொல்லுவதற்காக முற்படுகின்ற பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, ஃபிரௌனுடைய மனைவி சொன்னாங்க, லா தக்துலு, இந்த குழந்தையை நீங்கள் கொல்லாதீங்க, குர்ரத்து, இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும் என்று அந்த அம்மையார் சொன்ன பொழுது ஃபிரௌன் சொன்னானா, இந்த குழந்தை உனக்கு வேணால் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும், எனக்கு ஒன்று கண்குளிர்ச்சியாக இருக்க வேணான்னு அந்த ஃபிரௌன் சொன்னான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிற போது சொல்கிறாங்க, ஃபிரௌன் அன்னைக்கு மட்டும் தன்னுடைய மனைவி இந்த குழந்தை எனக்கு கண்குளிர்ச்சி என்று சொன்ன பொழுது ஃபிரௌனும் இப்படி சொல்லி இருந்தானால் எப்படி, எனக்கு இந்த குழந்தை கண்குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபிரௌன் அன்னைக்கு சொல்லி இருந்தான் என்றால் அல்லாஹ் அந்த கதையை மாற்றி இருப்பான், மூசாவை ஈமான் கொண்டு அவனை கூட நல்லடியாராக ஆக்கியிருப்பான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, இந்த குழந்தை உனக்கு வேண கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும், எனக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டாம் என்று சொன்னதால் ஃபிரௌன் நைல் நதியில் போய் அழிந்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹஸரத்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்கின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க, ரப்பி அஸ்ஸிஜ்னு இலைய, நான் சிறைக்கு போவது எனக்கு ரொம்ப பிடித்தது, இவர்கள் எந்த தவறான வேலைக்கு அழைக்கிறார்களோ இதைவிட நான் சிறைச்சாலைக்கு போவது எனக்கு சிறந்தது அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னானா, யூசுஃபே நீ ஏன் இப்படி சொன்ன, சிறைச்சாலைக்கு போகிறது சிறந்தது உனக்கு பிடிக்கும்னு ஏன் சொன்ன, என்னுடைய மன்னிப்பு உனக்கு பிடிக்கும் என்று சொல்லியிருக்கலாமே, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஏதாவது ஒரு வழியை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தால் நல்லா இருக்குமே நீ சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லியிருந்தால் நீ சிறைச்சாலைக்கு போயிருக்க மாட்ட,
அப்போ இருந்து அந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நாம் வெளியே கொண்டு வந்திருப்போம் என்று அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்ததாக கூட தஃசீர்களில் நாம் பார்க்கிறோம். அப்போ இதிலிருந்து தான் நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்கிறது. தமிழிலே சொல்லுவார்கள் அல்லவா, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்லுவார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல் அது எப்படி வேண்டுமானாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். எனவே நல்ல சொற்களை எப்பொழுதுமே சொல்ல வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளினுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. பாருங்கள், வரலாறு கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ மக்காவினுடைய இமாம் சுதைசி அவர்கள் பல வருடங்களாக மக்கமா நகரத்திலே ஹரமைனுக்கு தலைமை இமாமாக இருக்கக்கூடிய இமாம் சுதைசி அவர்கள் ஒரு தடவை பேசுகிறார்கள், குத்துபா செய்கிறார்கள். அப்போது ஒரு நிகழ்வை சொல்கிறார்கள். என்னன்னா, ஒரு சின்ன வயசு பையன், மிகவும் சேட்டை செய்யக்கூடிய ஒரு பையன், மிகவும் கடுமையாக சேட்டை செய்வான் ஒரு பையன். அவங்க அம்மா அவனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வருவதாக இருந்த பொழுது அந்த பையனுடைய தாயார் விருந்தாளிக்காக உணவு தயாரித்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த பையன் என்ன செஞ்சார், அந்த உணவில் கொண்டு போய் மண்ணை தூக்கி போட்டார். சமைத்து கொண்டிருந்த போது அது மண்ணை தூக்கி அந்த விளையாட்டுத்தனமாக சேட்டையினால் சமைத்து வைத்திருந்த அந்த உணவு பண்டங்களிலே மண்ணை தூக்கி போட்டார். இப்போ நம்மளாக இருந்தால் எவ்வளோ கோவம் வரும், எவ்வளவு நாம் திட்டியிருப்போம். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகிறாங்க, சமைச்சு வச்சுருக்கக்கூடிய உணவு, அதில் மண்ணை தூக்கி போட்டால் எவ்வளோ கோவம் வரும், அடி வெளுத்திடுவோம், குச்சி உடஞ்சி போயிடும். ஆனால் அந்த அம்மா சொன்னாங்களே, இமாம் சுதைசி சொல்கிறாங்க, அந்த அம்மா தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார்கள், இவ்வளவு சேட்டை செய்கிறியா, நீ இவ்வளவு சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறியா, பாரு அல்லாஹ் உன்னைய ஹரம் ஷரீஃபுக்கு இமாமாக ஆக்கிடுவான், அல்லாஹ் உன்னைய ஹரம் ஷரீஃபுக்கு இமாமாக ஆக்கிடுவான் பாரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இமாம் சுதைசி அவர்கள் அழுதார்களாம். கேட்டாங்க, ஏன் அழுகிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்களா, அவங்க யாரும் இல்லை, என்னுடைய அம்மா தான் அப்படின்னா. அவங்க யாரும் இல்லை, என்னுடைய அம்மா தான். நான் சின்னவனாக இருந்தபோது கடுமையான சேட்டை செய்வேன். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சபோது எங்கள் அம்மா எனக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நீ ஹரம் ஷரீஃபுக்கு இமாமாக ஆகுவோபார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அல்லாஹ் கபூலாக இத்தனை வருடங்களாக இந்த புனிதம் நிறைந்த ஹரம் ஷரீஃபிற்கு, மக்கா காபாவுக்கு நான் இமாமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்ற வரலாற்றை அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ இதான் ஹதீஸிலேயே வருது. சொல்லுக்கு, நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு ஒரு பவர் இருக்கிறது. அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவேதான் இப்ராஹிம் நகாய் ரஹிமஹுமுல்லா சொல்லுவார்கள், சில விஷயத்தை பேச வேண்டும் என்று என் உள்ளம் நாடும். உள்ளத்தில் நினைக்கும், என் உள்ளம் இந்த விஷயத்தை பேசலாம் அப்படின்னு நினைக்கும். ஆனால் அதனால் சோதிக்கப்பட்டு விடுவேனோ என்று பயந்து நான் பேசுவதில்லை. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அதனால் நான் இது சோதனைக்கு உள்ளாகி விடுவேனோ என்று பயந்து நான் எந்த விஷயத்தையும் பேசுவதில்லை என்று இப்ராஹிம் நகாய் ரஹிமஹுமுல்லா அவர்கள் சொன்னார்கள். என்றால் இப்போ நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பவர் இருக்கிறது என்பதை உணர்ந்து நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்ல சொற்களை சொல்ல வேண்டும், எல்லா விஷயத்திலும் நல்ல எண்ணங்களை நாம் நினைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்ல பாக்கியங்களை தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஃபாத்திமின் நபிய்யீன் வஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமிக்க தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய இரவு பத்ர் ஷுஹாதாக்களினுடைய இரவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை அவர்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே நாம் எல்லோரும் கலந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமிக்க தாய்மார்களே, பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே
ஒரு 2 சகோதரர்கள் இருந்தார்.